வதக்கிடணுமா. எண்ணெயில் வதக்கினா அது வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்குமா டேஸ்ட்டு. நாங்கள் அதுலேருந்து வர தண்ணி எல்லாமே பிரிஞ்சு எண்ணெய் தனியாக தனியாக பிரியணுமா. அந்த தண்ணி எல்லாமே வற்றி போயிடணுமா. நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு நல்லா அப்படியே மாறினார். வதக்கிட்டே இருக்கிறப்போ நல்லா வச்சு விட்டு பாருங்கள் எப்படி நல்லா வச்சிருச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு ஒருத்தையும் விட்டு தான் வதக்குனாங்க. அந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு நல்லா வற்றி போகணும் அப்படின்ட்டு. அப்புறம் 5 நிமிஷம் ஒரு கிண்ணத்தையோ இல்லை ஒரு மூடியை போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம் அப்படி சொல்லலாம் சொன்னேன். அவங்க வேணாம் இன்னும் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மிளகாய், பூண்டு, ஜீரகம், கருவேப்பிலை, கடுகு, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து அரைச்ச மசாலா அதை வந்துட்டு இந்த எண்ணெய் ஊற்றி இந்த நல்லா வதக்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அதிலே ஊற்றி நல்லா கிண்டி விட்டு வேக வச்சுக்கிட்டாங்க. நல்லா வேக வைக்கிறாங்க. நான் கூட சொன்னேன் இதை வந்துட்டு வதக்க வேணாமா எண்ணெயிலன்ட்டு, அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க. மீது மசாலா அரிசி கிண்ணத்தில் உள்ள மசாலா அரிசி கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா கழுவி அதிலேயே ஊற்றிட்டாங்க. பாருங்கள் நல்லா விறகு